السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حروف. قال رسول الله صلى الله عليه وسلم: الشهر الله المحرم يوم عاشوراء. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள் போன்ற பேராபத்துக்களிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாமிய புத்தாண்டின் துவக்கத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ஹிஜ்ரி 1445 ஆண்டை நிறைவு செய்துவிட்டு 1446 ஆண்டிலே நாம் எல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இஸ்லாமிய மாதங்களில் இறுதி மாதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நிறைவு செய்துவிட்டு முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, இந்த இஸ்லாமிய புத்தாண்டின் துவக்கத்திலே இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது, எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மென்மேலும் வளர்ந்தது என்பதை நாம் எல்லாம் இந்த நேரத்திலே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உள்ளே ஒருவர், இருவர், 10 நபர்கள், 20 நபர்கள் என்று நுழைந்து சற்றேறு குறைய 200 கோடி மக்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கின்றார்கள் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கு மத்தியிலே தான் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது, மென்மேலும் வளர்வதற்கு காரணமாக இருந்தது என்பதை இந்த நேரத்திலே நாம் எல்லாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய புத்தாண்டு துவங்கி ஒரு சில தினங்கள் ஆகிவிட்டது. இஸ்லாமிய முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதங்கள் பிறந்து ஒரு சில தினங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இது இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் எந்த அளவுக்கு ஆனந்தத்தையும் கொடுத்திருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பமாகிவிட்டதா, இஸ்லாமிய முதல் மாதமான முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டதா என்று தெரியாதவர்களாக, இந்த அறிவை விட்டு விலகியவர்களாகத்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இஸ்லாமிய பெருமக்களை, ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே ஆண்டு கணக்குகள் அலங்கோலமாக இருந்தது. எந்த நேரத்திலே எந்த நிகழ்ச்சி நடந்தது, எந்த நேரத்திலே எது நடந்தது என்று தெரியாதவர்களாக மக்கள் தங்களுடைய ஆண்டு கணக்குகளை அலங்கோலமாக ஆக்கி வைத்திருந்த ஒரு மோசமான காலத்தை இஸ்லாமியர்கள் சந்தித்தார்கள். இந்த இஸ்லாமிய புத்தாண்டினுடைய துவக்கத்திலே நாம் நம்முடைய நினைவுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவது இந்த ஹிஜ்ரி உருவாகுவதற்கு முழு காரணமாக இருந்தவர்கள் யார், எப்படி இந்த ஹிஜ்ரி ஆண்டு உருவானது என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்றைய காலகட்டத்திலே ஒரு போர் நடக்கின்றது என்றால் அந்த போரை மையமாக வைத்து ஆண்டு கணக்கை அவர்கள் குறிப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சம்பவங்கள் நடக்கின்றது, ஒரு பேரிடர்கள் நடக்கின்றது என்றால் அதை மையமாக வைத்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கை குறிப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1436வது ஆண்டிலே இந்த உலகத்திலே பிறந்தார்கள். இப்பொழுது ஹிஜ்ரி 1446வது ஆண்டு இப்பொழுது நமக்கு மத்தியிலே துவக்கத்திலே இருக்கின்றது. இதுபோல ஒரு மோசமான காலகட்டம், ஒரு ஒழுங்கான தேதிகள் இல்லாமல், ஒழுங்கான மாதங்கள் இல்லாமல் இந்த இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு மோசமான ஒரு காலம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அந்த நேரத்திலே மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்திலே ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். எப்படி எழுதுகின்றார்கள் என்றால், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஒரு மாதம், ஒரு ஒழுங்கான இஸ்லாமிய மாதங்கள் இல்லை. எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது இந்த மாதம் நடந்ததா இல்லை அடுத்த மாதம் நடந்ததா என்ற குழப்பத்தில் மக்களுக்கு மத்தியிலே இருக்கின்றார்கள். அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த மன்னர்களுடைய பிறந்த நாள் கணக்கு அதுவும் எழுதி வைக்கப்படவில்லை. எந்த ஒரு குறிப்பீடும் இல்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே நான் உங்களுக்கு தபால் எழுதுகின்றேன். நமக்கு மத்தியிலே ஒரு இஸ்லாமிய காலண்டர் தேவைப்படுகிறது. நமக்கு மத்தியிலே ஒரு நாட்காட்டி தேவைப்படுகிறது. எந்த மாதத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தது என்பதை குறித்து வைப்பதற்கு ஒரு ஒழுங்கான, ஒரு ஆதாரமான ஒரு காலண்டர் நமக்கு தேவைப்படுகின்றது. நீங்கள் ஜனாதிபதி என்ற அடிப்படையிலே உங்களுக்கு நான் தபால் எழுதுகின்றேன் என்பதாக மாநிலத்திற்கு கவர்னராக இருந்த அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த கடிதத்தை பெற்று சஹாபாக்கள் எல்லோரையும் இன்று செய்கிறார்கள், ஒன்று கூட்டுகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் அங்கே நடக்கின்றது. இந்த ஹிஜ்ரி எப்படி உருவானது, இந்த ஹிஜ்ரிக்கு காரண கருத்தாவாக இருந்தவர்கள் யார் என்பது குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி ஒரு ஆலோசனை செய்து எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த ஹிஜ்ரி ஆண்டு. இந்த ஹிஜ்ரி ஆண்டை இன்று வரை, கியாமத் நாள் வரை இஸ்லாமியர்கள் இதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இதன்படி நடந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஒரு 4 ஆலோசனைகள் அங்கே பரிசீலிக்கப்படுகின்றது. இஸ்லாமிய ஆண்டின் துவக்கத்தை எப்படி வைத்துக் கொள்ளலாம், எதை வைத்து ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் தங்களுடைய ஆலோசனையை, தங்களுடைய கருத்தை அங்கே முன்வைக்கின்றார்கள். ஒரு சில சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த ஆண்டில் இருந்து நாம் என்ன செய்யலாம், இஸ்லாமிய ஆண்டை நாம் என்ன செய்யலாம், துவக்கலாம், ஆரம்பிக்கலாம். பெருமானார் பிறந்த முதல் ஆண்டு, 2வது ஆண்டு, 3வது ஆண்டு என்பதை நாம் குறிப்பிடலாம் என்பதாக ஒரு சில சகாபாக்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு சில சகாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் எப்பொழுது வாங்கினார்களோ அந்த நபி பட்டம் வாங்கிய ஆண்டிலிருந்து இஸ்லாமிய ஆண்டை துவக்கலாம், ஆரம்பிக்கலாம் என்பதாக ஒரு சில சகாபாக்கள் சொன்னார்கள்.
இன்னொரு சில சகாபாக்கள் இந்த இஸ்லாம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்தது, மென்மேலும் இஸ்லாம் வளர்ந்தது இந்த ஹிஜ்ரத் செய்த பிறகுதான். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சகாபாக்கள் உட்படவர்களும் சென்ற பிறகுதான் இஸ்லாம் மென்மேலும் வளர்ந்தது. ஆகையால் நாம் ஹிஜ்ரத் சென்றதிலிருந்து நாம் இஸ்லாமிய ஆண்டை துவக்கலாம், ஆரம்பிக்கலாம் என்பதாக சகாபா பெருமக்கள் ஆலோசனை சொன்னார்கள், கருத்து சொன்னார்கள். கடைசியாக சொன்னார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்த அந்த ஆண்டில் இருந்து நாம் இஸ்லாமிய ஆண்டை நாம் குறிப்பிடலாம், அதை கணக்கிடலாம் என்பதாக ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு கருத்தை அங்கே முன்வைக்கின்றார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீராக இருந்து ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். பெரும்பான்மையான சகாபாக்களுடைய ஆலோசனை என்னவென்றால், இந்த இஸ்லாம் வளர்ந்தது, இந்த இஸ்லாம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்தது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போன பிறகுதான். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றதற்கு அரபியிலே ஹிஜ்ரா என்று சொல்வார்கள், அதாவது புலம் பெயர்வது. இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக சுதந்திரமான முறையிலே அமல் செய்வதற்காக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சகாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்றார்களே, ஹிஜ்ரத் சென்றார்களே, அதை நாம் ஆண்டின் துவக்கமாக வைக்கலாம், ஆரம்பிக்கலாம் என்பதாக அந்த நேரத்திலே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடிவு செய்து இஸ்லாமிய ஆண்டை அந்த ஆண்டிலிருந்து துவக்கினார்கள். இப்பொழுது ஹிஜ்ரி 1446வது ஆண்டிலே நாம் எல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இந்த ஹிஜ்ரி ஆண்டு, இந்த இஸ்லாமிய ஆண்டு. இதை நாம் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க கூடாது. இஸ்லாமிய மாதங்கள், இஸ்லாமிய ஆண்டு கணக்குகளை நாம் ஒழுங்கான முறையிலே, பேணுதலான முறையிலே அதை நாம் பின்பற்றினோம் என்றால் சகாபாக்களுடைய வழியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஒரு அருட்கொடையைத்தான் சகாபா பெருமக்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு இஸ்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திசையிலும் இஸ்லாம் பரவியது இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணம் செய்தார்கள். ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களுடைய மதரசாக்கள் உருவானது. ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் போர் நடந்தது. ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கத்திலே நுழைவதற்காக காபிர்களுடைய அரசர்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி இஸ்லாத்திற்கு வருவதற்கு அவர்களுக்கு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். எல்லாம் நடந்தது, எல்லா நல்ல நிலைமைக்கு வந்தது இந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். ஆகையால் இந்த ஹிஜ்ரத்தை உருவாக்கி தந்தது சகாபா பெருமக்கள், நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தான் இந்த ஹிஜ்ரியை உருவாக்கி தந்தது. இந்த ஹிஜ்ரியினுடைய துவக்கத்திலே நாம் இந்த இஸ்லாமிய புத்தாண்டினுடைய ஆரம்பத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே சகாபாக்களுடைய அந்த சிந்தனை, அவர்களுடைய அந்த ஆளுமை, அவர்கள் எந்த அளவுக்கு நமக்கு அருட்கொடையாக மிகப்பெரிய ஒரு நலவான ஒரு விஷயமாக நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார்களே. இந்த ஹிஜ்ரி ஆண்டு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு கையாளப்படுகின்றது என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, சகாபாக்களுடைய காலத்திலே இந்த ஆங்கில தேதிகள் இல்லை, இந்த ஆங்கில மாதங்கள் இல்லை. இந்த ஹிஜ்ரியைத்தான் நாட்காட்டியாக, இஸ்லாமிய காலண்டராக வைத்து அதை முறையாக அதை என்ன செய்தார்கள், பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்துக்கு மத்தியிலே, இன்றைய இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஹிஜ்ரி துவங்கிவிட்டது, இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பமாகிவிட்டது என்று பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அதை தெரிந்து கொள்ளாதவர்களாக, அதை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படாதவர்களாகத்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெருமக்களை, இன்னும் இந்த இஸ்லாமிய முதல் மாதமான இந்த முஹர்ரம் மாதம் இருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதம் பல்வேறு விதமான சிறப்புகளை உள்ளடக்கியது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் முஹர்ரம் மாதம் என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா, நான் 12 மாதங்களை படைத்திருக்கிறேன். அந்த 12 மாதங்களிலே மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியமானவை,
4 மாதங்கள் உயர்வானவை என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே, அப்பேற்பட்ட 4 மாதங்களில் இந்த முஹர்ரம் மாதம் பல நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு விடிவு காலம் பிறந்தது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷுராவுடைய 10வது நாளில் தான் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நாளிலே, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே எந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றது, எத்தனை நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு அல்லாஹ் விடிவு காலத்தை கொடுத்திருக்கின்றான் என்பதை நமக்கு பட்டியலிட்டு காட்டுவார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அவர்கள் கொஞ்சம் மாறு செய்தார்கள், மாறாக நடந்தார்கள். அல்லாஹ் வானத்தில் இருந்து பூமிக்கு அல்லாஹ் அவர்களை இறக்கி வைத்து விட்டார். எத்தனையோ ஆண்டுகள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தை பார்ப்பதற்கு வெக்கப்பட்டு கொண்டு தலையை குனிந்தவர்களாக யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்பதாக எத்தனையோ மாதங்கள் வானங்களை பார்க்காமல் பூமியை பார்த்தவர்களாக பணிந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸிலே வருகின்றது என்றால், உலகத்திலே பிறக்கக்கூடிய கியாமத் நாள் வரை பிறக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கண்ணீர் துளிகளையும், இன்னும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் அழுத அந்த கண்ணீர் துளிகளையும் எடை போட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் துளிகள் தான் கனத்தால் தாழ்ந்து விடும் என்பதாக ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அப்பேற்பட்ட அவர்களுடைய அந்த தௌபா, அவர்களுடைய அந்த பாவ மன்னிப்பு இந்த ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில் தான் அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக, அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான். பெருமக்களே, அப்பேற்பட்ட ஒரு புனிதமிகு, ஒரு கண்ணியமிகு மாதத்தை நாம் இப்பொழுது துவங்கி இருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய பிறை 9, 10 பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நோன்பு நோக்குமாறு ஏவி இருக்கின்றார்கள். இது சுன்னத்தாக ஆக்கப்பட்ட ஒரு நோன்பாக இருக்கின்றது. ஏன் இந்த நோன்பை நமக்கு சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள், எத்தனை நபிமார்களுக்கு அல்லாஹ் என்னென்ன கஷ்டங்களை கொடுத்தானோ, என்னென்ன சோதனைகளை கொடுத்தானோ, அந்த சோதனைகளுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்வு கிடைத்தது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில் தான். அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும். ஈமான் கொண்ட மக்களை தங்களுடைய கப்பலிலே ஏற்றிக்கொண்டு அல்லாஹ்வுடைய ஆணைக்கு இணங்க அவர்கள் கப்பலிலே பயணம் செய்தார்கள். எந்த விதமான கடல் இருக்கக்கூடிய முகாந்திரம் இல்லை. கடல் இருக்கின்றதா என்று பார்த்தால் அது கட்டாந்தரையை போல, பூமியை போல அங்கே காட்சி அளிக்கின்றது. அல்லாஹ்வுடைய கட்டளை, யா அய்யுஹல் அப்லகி மாதி வ யா சமாவு அக்லிஐ, அல்லாஹ் பூமிக்கும் வானத்திற்கும் கட்டளை பிறப்பித்தான். வானமே, நீ தேங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நீ கொப்பளித்து விடு. பூமியை, நீ எந்த அளவுக்கு தண்ணீரை சேமித்து வைத்திருக்கின்றாயோ அந்த தண்ணீரை நீயும் கொப்பளித்து விடு என்பதாக வானத்திற்கும் பூமிக்கும் அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான். 2 தண்ணீரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்காக மாறியது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களும் அவர்கள் ஜூத் என்ற மலையின் மீது ஒதுங்கி பாதுகாப்பு பெற்றது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினத்தில், ஆஷுராவுடைய தினத்தில் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், பட்டியலிட்டு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நமக்கு இந்த ஆஷுராவுடைய நாளிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடுத்திய துணியோடு அவர்களுடைய கூட்டத்தார்கள், பனு இஸ்ரவேலர்கள், ஈமான் கொண்ட மக்கள் என்ன செய்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்களாக அவர்கள் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களை எப்படியாவது அடித்து ஒழிக்க வேண்டும் என்பதாக
ஃபிரௌனும் அவர்களுடைய படைகளும் இராணுவ படையோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி செல்கின்றார்கள். துரத்தி சென்றால் முன்னால் கடல் இருக்கின்றது, பின்னால் ஃபிரௌனுடைய படை இருக்கின்றது. அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், கால மூசா, யா மூசாவே அஸ்ஹாபு, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் சொன்னார்கள், மூசாவே முன்னால் கடல் இருக்கிறது, கடலுக்குள்ளே சென்றால் நாம் அழிந்து விடுவோம், பின்னால் ஃபிரௌனுடைய படை இருக்கிறது, உன்னுடைய பேச்சை கேட்டு நாங்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டோமே என்பதாக அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா மஅய ரப்பி சயஹ்தி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எந்த வார்த்தை ஹஜரத் அபூபக்கர் சித்திக் அவர்களும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத்திற்காக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எதிரிகளுடைய அங்கே தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சவுர் குகையிலே ஒளிந்து கொள்கின்றார்கள். கீழே குனிந்தால் பெருமானார் இருப்பதும் அபூபக்கர் அவர்கள் இருப்பதும் தெரிந்துவிடும், அவர்கள் உடனே காட்டி கொடுத்து விடுவார்கள். அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே ஹஜரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பயந்தார்கள். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இக்கட்டான நேரத்திலே அபூபக்கர் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அதே ஆறுதலை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே நீங்கள் பயப்படாதீர்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, ரப்பு, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான். பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா மூசா, ஓ மூசாவே, உன்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய அந்த கை தடியை கொண்டு அந்த கடலை ஓங்கி அடி என்பதாக சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓங்கி அடித்தார்கள். 12 பாதைகளாக பிரிந்தது, 12 கோத்திரங்களாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் அந்த ஃபிரௌனுடைய பட்டாளத்தில் இருந்தும் அந்த கடலில் இருந்தும் தப்பித்து வெளியே சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஃபிரௌனுடைய படை எப்படியாவது நாமும் தப்பித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழித்து விட வேண்டும், அவர்களுடைய கூட்டங்களை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று கடலுக்குள்ளே நுழைந்தவர்கள் அல்லாஹு தஆலா ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய பட்டாளத்தையும் கடலிலே மூழ்கடித்தான். அந்த நேரத்திலும் ஃபிரௌன் மூசாவுடைய ரப்பே என்னை காப்பாற்று என்பதாக ஃபிரௌன் அந்த நேரத்திலே அலறி அடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பே என்னை காப்பாற்று என்பதாக சொன்னான். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே இவனுடைய ரப்பே இவன் அழைத்து விடுவானோ என்பதாக ஃபிரௌனுடைய வாயிலை மண்ணை என்ன செய்தார்கள், தூக்கி எறிந்தார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ஃபிரௌன் என்னுடைய ரப்பே என்னை காப்பாற்று என்று சொல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பே என்னை காப்பாற்று என்றுதான் அந்த நேரத்திலும் சொன்னான். ஆக பெருமக்களை, மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக அரசனாக நான் கடவுள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய பட்டாளமும் அழிந்து நாசமாக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், ஆஷுராவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தார்களும் பாதுகாக்கப்பட்டது இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துவார்கள். பெருமக்களை, அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் நோன்பு வைத்தார்கள். அந்த ஆஷுராவுடைய நாள் அன்று, அந்த 10வது பிறை அன்று நோன்பு நோட்டார்கள். சகாபா பெருமக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் விடிவு காலத்தை கொடுத்ததினால், சுதந்திரத்தை கொடுத்ததினால் அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த ஆஷுராவுடைய நோன்பை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட நான் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சகாபாக்களிடம் சொன்னார்கள், யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நாம் மாறு செய்ய வேண்டும், ஆகையால் ஒரு நோன்பு நோக்க கூடாது, நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால்
பிறை 9, முஹர்ரம் பிறை 9, 10 இல்லை 10, 11 நோன்பு நோக்க வேண்டும். இது சுன்னத்தாக்கப்பட்ட அமல் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஆண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இல்லை, வஃபாத் ஆகிவிட்டார்கள். இருந்தாலும் அவர்களுடைய அந்த வார்த்தையை நாம் பின்பற்றி வாழ்வது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது, சுன்னத்தாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. பெருமக்களை, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்திலே இன்னும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடந்தது. அல்லாஹு தஆலா அந்த மகத்துவங்களை இந்த மாதத்திலே என்ன செய்தான்? நடாத்தி காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே நம்ரூத் மன்னன் தூக்கி போட்ட பிறகு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் குர்ஆனுக்கு கட்டளையிட்டான். குல்னா, நெருப்புக்கு கட்டளையிட்டான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். யா நெருப்பே, ஓ நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ குளிர் தரக்கூடிய ஒரு நெருப்பாக ஆகிவிடு என்பதாக அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டது இந்த ஆஷுராவுடைய நாள் தான் என்பதை நாம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராவுடைய அந்த தினத்தில் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். அவர்களுக்கு நாம் மகுபிரத்திற்காக அவர்களுடைய பெயரால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹதியாக்களை செய்ய வேண்டும். யாசினை ஓதி, யாசின் சூராவை ஓதி, குர்ஆனை ஓதி அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக, அவர்களுடைய மோஃபிரத்திற்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் இந்த முஹர்ரம் மாதத்திலே மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய 10வது தினத்திலே நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு விடிவு காலம் கொடுத்தானோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், நோவினைகள் எல்லாவற்றையும் அகற்றி இந்த முஹர்ரம் மாதத்தில் இருந்து நல்ல நிலைமையை, ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. இன்னும் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக உழைத்த சகாபா பெருமக்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்களையும் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹித் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.